இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மே மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை முதல் வாசகமாக வாசிக்கிறோம். எத்தியோப்பிய நாட்டு நிதி அமைச்சர் எருசலேம் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டவரை வணங்கிவிட்டு பயணம் பண்ணுறார். அப்பொழுது அவர் எசையா புத்தகத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறார். அதோடைய விளக்கம் அவருக்கு தெரியல. ஆனால் அந்த விவிலியத்தை வாசிக்கின்ற ஆர்வம் அவர்கிட்ட இருக்குது. இறை வார்த்தையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அவருக்கு இருக்குது. ஆனால் அது என்ன பொருள் அவருக்கு தெரியல. அப்பொழுது ஆண்டவர் தூய ஆவியால் பிலிப்பை என்ன பண்றாரு, அந்த எத்தியோப்பிய அமைச்சர்கிட்ட அனுப்பி வைக்கிறார். நீ போயிட்டு இதனோட இந்த இறை வார்த்தைக்கான பொருளை சொல்லுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறார். பிலிப்பு அந்த எத்தியோப்பிய அமைச்சர்கிட்ட அவர் போய் ஜாயின் பண்ணிக்கிறார். அப்போ நடக்கின்ற சிறு உரையாடல் தான் இன்றைய முதல் வாசகம். பாருங்க பார்ப்போம். எத்தியோப்பிய நிதி அமைச்சர், அவருடைய பெயர் எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதி அமைச்சர். அவர் தேர்ல போயிட்டு இருக்காரு. அப்பொழுது பிலிப்பு கேட்கிறார், நீர் வாசிப்பதன் பொருள் உமக்கு தெரிகின்றதா? ஐயா, பைபிள் வாசிக்கிறது தப்பு இல்லை, அந்த பொருள் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்கிறார். பிலிப்பு கேட்கிறார். அதற்கு அந்த எத்தியோப்பிய அமைச்சருடைய பதில், யாராவது விலக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும்? நான் படிக்கிறேன், இதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும்? யாராவது விலக்கி சொன்னா எனக்கு தெரியும் என்று அந்த எத்தியோப்பிய அமைச்சர் பிலிப்பு கிட்ட சொல்றார். பிலிப்பு ஆண்டவர் இயேசுவின் வாழ்க்கையையும் அதனுடைய முன் அறிவிப்பு தான் எசையா வசனம் என்று அதை விளக்கி சொல்லுகின்ற பொழுது அந்த எத்தியோப்பிய அமைச்சர் மனம் மாறி பிலிப்புவின் கையால் ஞானஸ்தானம் பெற்று ஒரு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறார். சகோதரர்களே, திரும்பவும் நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பம் நம்ம கவனிக்கணும். இங்கே எத்தியோப்பிய அமைச்சர் கேட்ட கேள்வி, யாராவது விலைக்கு சொல்லனா எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்பொழுது கடவுளுடைய வார்த்தையானது நூல் திருவிவிலியம் இருந்தாலும் அதை விலைக்கு சொல்ல ஆட்கள் தேவை. சரிங்களா? அதை விலைக்கு சொல்ல ஆட்கள் தேவை. கடவுள் எப்படி பிலிப்புவை அந்த பணிக்கு அனுப்புறாரு பாருங்க. இதுதான் மறைக்கல்வி பணி. மறைக்கல்வி பணி. இறை மக்கள் பைபிளை படிக்கலாம், வாசிக்கலாம். ஆனால் அதை விலைக்கு சொல்லக்கூடிய சில ஒரு அருள் வரங்களை ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்கள் தான் குருக்கள், வேதியர்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள். அவங்க தனிப்பட்ட விதத்தை கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு. அவங்க பைபிள் படிப்பாங்க, இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ஒரு தகுதி கடவுள், அதுவும் ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? இன்றைக்கு நற்செய்தி வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் தாமே உங்களுக்கு கற்றுத் தருவார். இந்த வசனம் எசையாவில் இருக்கும். எசையா நூலில் 54:13 வாரம் இருக்கும். அது எப்படின்னா, கடவுளுக்கான மீட்பின் அந்த வழி சொல்லிட்டு வருவார். நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்வேன், உங்களுடைய வம்சத்தை பெருக்க செய்வேன், அந்த ஆசீர்வாதம் சொல்லிட்டு வரும்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லுவார். இதே பொருள் உள்ள விஷயங்கள் எரேமியாவில் வரும். அதில் எப்படி வரும்னா, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன், என்னை பற்றி உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, இனிமேல் நானே உங்களுக்கு விளக்கி சொல்லுவேன் என்று அந்த ஒரு அர்த்தத்தில் வரும். ஏனென்றால் கடவுளும் இங்கே ஒரு மறைக்கல்வி ஆசிரியராக இருந்து தன்னை யார் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதுதான் இங்கே சொல்ற பாருங்க பார்ப்போம். கடவுள் தாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஏசப்பா யாரு, மீட்பின் செய்தி என்ன என்பதை
இவ்வளோ அற்புதமான பொருள் பாரு. அப்போது இந்த மறையில், கிறிஸ்துவ மறையில் இந்த மறைக்குரிய கல்வியை கற்றுக் கொடுக்க கடவுள் தனிப்பட்ட விதத்தில் சிலர் ஆசீர்வதித்து வச்சிருக்கார். அவங்களை மதிப்புணர்வு நம்ம அவங்களை மதிக்க வேண்டும். ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வருகிறது. தமிழக திரு அவையில் இந்த மறை கல்விக்கு மிக மிக சொல்றது, இவங்களை விட்டால் வேற கிடையாதுன்னு சொல்லலாம். அவங்க புள்ளி வச்சவங்க. இவங்களை திண்டிவனம் 30 நிலையத்தில் அந்த நிலையத்தை ஆரம்பித்தவர்கள் தாமஸ், அது எட்மண்ட் பெக்கர், தாமஸ் கவான் டஃபி, 2 குருக்களும் அங்கே திண்டிவனத்திற்கு வந்து மறைக்கல்வி எப்படி போதிக்கணும், மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பைபிளை கொடுத்து படிங்கன்னு சொன்னா அது எப்படி, அது எப்படி பிட்டு கொடுக்கணும் எல்லாருக்குமே. இந்த எத்திய அமைச்சர் டவுட் வந்து அவருக்கு யாராவது விலக சொல்ல எங்களுக்கு எப்படி புரியும். அந்த பணிக்கான இந்த இரண்டு அருட்தந்தையர்களும் தங்களையே அர்ப்பணித்தார்கள். எட்மண்ட் பெக்கர் என்ன பண்ணுவாராம், நாங்களாம் அங்கே படிக்கும்போது அங்கே இருக்கின்ற குருக்கள் சொல்லுவாங்க, அங்கே இருக்கின்ற அந்த பணியாளர்கள் சொல்லுவாங்க, மறைக்கல்வி ஆசிரியர் சொல்லுவாங்க, அதாவது அங்கே இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் இந்த ப்ரொஜெக்டர் எடுத்துகிட்டு போவாங்களாம். போயிட்டு அந்த இயேசுவை பற்றி இந்த கருணாமூர்த்தி படங்களை அப்போது கொண்டு பண்ணுவான். அதை கொண்டு போயிட்டு மக்களெல்லாம் காட்டி இதுதான் பைபிள், இந்த செய்தியால் சொல்லப்பட்டது என்று விவிலியத்திற்கு, அதாவது இந்த ஒரு படத்தின் மூலமாக விளக்க சொல்லுவாங்க. சோழர்களே, மறைக்கல்வி பணி என்பது அவ்வாறான பணி. யாராவது விலைக்கு சொல்லணும். அப்படி உருவான ஆசிரியர்களே 3 பேர் 3 முத்துக்களாக இருந்தாங்க. எனக்கு படிக்கும்போது 3 பேர் நாங்கள் 3 பேருக்கு நாங்கள் வந்து படித்தோம், மறைக்கல்வி படித்தோம். அங்கே ஒருவர் முடியப்பன் சார், இன்னொருவர் கஸ்பர், இன்னொருவர் அந்தோணி செல்வம். அவர் அந்தோணி செல்வம் சார் தவறிட்டாங்க. நாங்கள் படிக்கும்போது அவர் இறந்துட்டாங்க. இது 2 பேர் இன்னும் இருக்கிறாங்க. இந்த எட்மண்ட் பெக்கர் ஃபாகிட்ட படித்தவங்க இன்னும் இங்கே இருக்கிறாங்க. அதாவது அப்படிப்பட்ட ஒரு பணி மறைக்கல்வி பணி. அந்த மறைக்கல்வி ஆசிரியர் என்பது அது ஒரு கடவுள் பொறுத்து கொடுத்து அவருக்கு கொடை. சகோதரர்களே, இன்றைக்கு இந்த மறைக்கல்வி பணி என்பது தமிழகத்தில் மிகச்சிறந்த அனைத்து மாவட்டத்திலும் மறைக்கல்வி பணிக்குழு இருக்குது, மறைக்கல்வி ஆசிரியர் இருக்கிறாங்க. மேன்மேலும் இப்பணி வளர ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, இந்த மறைக்கல்வி பணியானது இன்னும் மேன்மேலும் மலர கிருபை செய்யுங்க. இந்த உலக திருச்சபைக்கு இந்த மறைக்கல்வி என்பது இன்றைக்கு தேவையான ஒன்று. நான் நேற்று சொன்னேன் இல்லையா, நற்செய்தி பணி ஆன்மாக்களை அறுவடை செய்கின்ற மாபெரும் பணியை செய்கின்ற ஒரு வேலை. அதில் மறைக்கல்வி பணியும் ஒன்று. மறைக்கல்வி பணி, நற்செய்தி பணி. எனவே ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எங்களுக்கு மறைக்கல்வி ஆசிரியர்கள் நிறைய கொடுங்க, மறைக்கல்வி பணி நிறைய ஆட்களை கொடுங்க. இந்த ஆசிரியர்கள் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை படித்தும் புரியாமல் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு விசுவாசத்தை ஆழப்படுத்த இந்த மறைக்கல்வி ஆசிரியர்கள் அங்கே போய் பணி செய்யணும். இந்த மறைக்கல்வி பணியின் வழியாக ஆன்மாக்களை ஆண்டோர் பாதங்கள் போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆண்டோட வேண்டுவோம். இந்த திருப்பாடல், அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள், அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள், அவருடைய புகழை மேன்மைப்படுத்துங்கள். மேன்மைப்படுத்த இந்த மறைக்கல்வி பணி அவசியம். கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட கடவுள் யாரும் தெரியணும் இல்லையா, அவருடைய கிருபைன்னு தெரியணும் இல்லையா, அவர் எவ்வளவு வல்லமை தெரியணும் இல்லையா. அப்போ ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்க இந்த மறைக்கல்வி பணியானது, நற்செய்தி பணியானது மிக அவசியம். சகோதரர்களே, நாம் வாழும் இந்த காலத்தில் நற்செய்தி பணி, இந்த மறைக்கல்வி பணி நமது அகில உலக திருச்சபையில் மேன்மேலும் வளர ஆண்டவருடைய ஆசிரியரை இறைஞ்சுவோம். நிச்சயமாக கடவுள் நம்மை வழிநடத்துவார். நல்ல சந்திப்போம்.